வணக்கம். இன்றைக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. இப்பொழுது மதியம் 2:10. இன்று காலையிலிருந்து மதியம் வரைக்கும் ஹர்த்தால் அனுஷ்டிக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சி ஒரு கோரிக்கை விடுத்திருந்தது. நீண்ட காலமாக மக்கள் குடியிருப்புகளிலே நிலை கொண்டிருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும். அப்படியாக அகற்றப்படாமல் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையோடு அவர்களும் இரண்டர கலந்து வாழ்கிறது எவ்விதமான பின் விளைவுகளை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் சில நாட்களுக்கு முன்னர் முத்தையன்கட்டு குளத்திலே ஒரு இளைஞன் மரணமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அந்த சம்பவத்திலேயே நாங்கள் கண்டுகொண்டது, இப்படியாக மக்கள் மத்தியிலே இராணுவம் முகாம்களை வைத்து அவர்களுடைய சிவில் வாழ்க்கையோடு தாங்களும் சேர்ந்து வாழுகிறதன் நீண்டகால விளைவுகள் மிக மோசமானதாக இருக்கிறது என்பது அந்த சம்பவத்தின் பின்னணிகளிலே இருந்து கூட வெளிப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாங்கள் யுத்தம் முடிந்த காலத்திலிருந்து 15-16 வருட காலமாக தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். இராணுவமயமாக்குதல் என்பதனுடைய விளக்கம் இதுதான். மக்களை இராணுவமயமாக்குகிற நடவடிக்கை நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கை செவிசாய்க்கப்படவில்லை. பல அரசாங்கங்கள் வந்து போயிருக்கின்றன. இவ்வளவு காலமும் எங்களோடு எதிர்க்கட்சி வரிசையிலே அமர்ந்திருந்த ஜேவிபி கூட நாங்கள் இந்த கோரிக்கையெல்லாம் முன்வைக்கிற காலங்களிலே பாராளுமன்றத்திலே விசேடமாக எங்களோடு சேர்ந்து அவர்களும் இந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். மக்கள் மத்தியிலே இராணுவ முகாம்கள் இருக்கக்கூடாது, அது எடுக்கப்பட வேண்டும் என்பது திட்ட தெளிவாக அவர்களாகவே சொல்லி வந்த ஒரு விடயம். இப்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகிறது. இன்னமும் ஒரு இராணுவ முகாம் கூட அகற்றப்படவில்லை. மக்களுடைய தனியார் காணி எதுவும் ஒரு அங்குலம் கூட இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. 2 வீதிகளை திறந்து வைத்தார்கள். ஒன்று ஒரு சிறிய துண்டு, அது பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் விடுவிக்கப்பட்டது என்று காட்டப்பட்டது. அடுத்தது பெலாலி வீதி ஒரு பகுதி, அதிலே சுயமாக சுதந்திரமாக நடமாட முடியாது. வாகனத்தில் ஏறி அடுத்த பக்கம் மட்டும் போகணும், இடையில் நிறுத்தக்கூடாது. இந்த கட்டுப்பாடுகளோடு உள்ளூராட்சி தேர்தலுக்கு முன்னர் அது திறந்துவிடப்பட்டது. அதை தவிர மக்களுடைய நிலங்கள் என்று எதுவுமே இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. இவர்களுக்கு நாங்கள் இந்த அழுத்தத்தை கொடுக்கிறதுக்கான பிரதான காரணம், இவையெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்று காலகாலமாக சொல்லி வந்தவர்கள் இவர்கள். அது மட்டுமல்ல, ஜனாதிபதியுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே திட்ட தெளிவாக இவையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குறுதிகளாக. அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஓரிரு மாதங்களிலே செய்து முடிக்கக்கூடிய விடயங்கள் கூட இன்னமும் செய்யப்படவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் முத்தையன்கட்டிலே இந்த வாலிபனுடைய மரணம் நிகழ்ந்திருக்கிறது. மக்கள் மத்தியிலே மக்களுடைய வாழ்வோடு பின்னி பிணைந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் தாங்கள் அங்கே பிரசன்னமாக இருக்கிறதன் மூலமாக தங்களோடு இருக்க பிடித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையைத்தான் நாங்கள் அங்கே காண்கிறோம். ஆகையினால்தான் நாங்கள் இந்த நிலைமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக வடகிழக்கு முழுவதிலேயும் தான் இப்படியான சூழ்நிலை காணப்படுகிறது. அரசாங்க பேச்சாளர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ நேற்றைய தினம் கொடுத்த ஊடக சந்திப்பிலே சொல்லுகிறார், இப்படியான சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களிலே நிகழும், இது தமிழ் மக்களுக்கு எதிரானது என்று ஏன் சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். நாங்கள் அதுக்கு சொல்கிறதுக்கான காரணம், வடகிழக்கிலே தான் இந்த நிலைமை இருக்கிறது. வேறு எங்கேயும் மக்கள் வாழுகிற பிரதேசங்களிலே இராணுவ பிரசனம் இப்படியாக கிடையாது. இராணுவ முகாம்கள் இருக்கக்கூடும், முகாம்களுக்குள்ளே இராணுவம் சென்றால் அது மக்களோடு அவர்களுக்கு தொடர்பு கிடையாது. ஆனால் இங்கே மிகவும் வித்தியாசமாக பல இடங்களிலே எங்களுடைய வெவ்வேறு சபை தவிசாளர்கள் பல இடங்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். கிழக்கிலே கோர்லைப்பெட்டு போன்ற இடங்களிலே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பாடசாலைகள் இன்னமும் கூட விடுவிக்கப்படாமல் இருக்கிறது என்றால் அது பாடசாலைக்குள்ளே இராணுவம் இருக்கிறது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச தவிசாளர் நேற்றைய தினம் கொடுத்த ஊடக சந்திப்பிலே பல இடங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். வாசிக சாலை, கிளிநொச்சி நகர்ப்பகுதியிலே மக்கள் வாழுகிற இடத்திலே இராணுவம் முகாம்களை வைத்திருப்பது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார். பருத்தித்துறையிலே நீதிமன்றத்துக்குரிய
காணியிலே இராணுவம் நிலை கொண்டிருக்கிறது. அது சம்பந்தமாக பருத்தித்துறை நகரமன்ற தவிசாளர், அவர் எங்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அல்ல, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸைச் சேர்ந்தவர். அவர் நேற்றைய தினம் அதை நீக்குமாறு கோரி ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஒரு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நாங்கள் உடனடியாக அதுக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அப்படியாக ஒவ்வொரு இடத்திலேயும் கூட நாங்கள் வெவ்வேறு போராட்டங்கள் நாங்களும் முன்னின்று நடத்துவோம். மற்ற கட்சிகளும் அதனை செய்கிற போது நாங்கள் அவர்களுக்கு ஆதரவை கொடுப்போம். ஆனால் இன்றைய தினம் ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே இந்த போருக்கு பின்னரான காலத்திலே மக்களோடு பின்னிப்படைந்து இரண்டரை கலந்து மக்கள் மத்தியிலே இராணுவம் வாழுகிறதை எடுத்துக்காட்டி அதை நீக்க வேண்டும், அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற ஒரு அடையாள ஹர்த்தாலாகத்தான் நாங்கள் இதனை முன்னெடுத்துக்கிறோம். அனைவருக்கும் தெரியும், இது 15ஆம் தேதி நடக்க இருந்தது. கட்சி முதலில் எடுத்த தீர்மானத்தின்படி நானும் தலைவரும் கையொப்பமிட்டு ஜனாதிபதி கூட 15ஆம் தேதி என்று அறிவித்திருந்தோம். ஆனால் மடுமாதா திருவிழா இறுதி நாள் என்று எங்களுக்கு சொல்லப்பட்டதன் காரணமாக திகதியை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தோம். இங்கே நல்லூரிலே நல்லூர் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகையினாலே திகதியை நாங்கள் நிர்ணயிக்கும் போது, இன்னொரு திகதியை நிர்ணயிக்கும் போது இங்கே நிகழ்கிற விடயங்களையும் நாங்கள் அனுசரித்து கடைசி 3 நாளையும் தவிர்த்தோம், வார இறுதி நாட்களை தவிர்த்தோம். அதனால்தான் 18ஆம் தேதி என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு பின்னரும் கூட நேற்றைய தினம் இந்த ஹர்த்தால் நிகழ்வு மதியத்தோடு முடித்து விடலாம் என்று நாங்கள் சொன்னதற்கான காரணம், பல வர்த்தக சங்கங்கள், நாங்கள் சென்று சந்தித்தவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். நாங்கள் அடையாளத்துக்கு செய்வதாக இருந்தால் ஐயா நாங்கள் காலையிலே இருந்து மதியம் வரைக்கும் கடைகளை பூட்டி வைப்போம், எங்களுடைய எதிர்ப்பை காண்பிப்போம், இயல்பு வாழ்க்கை, அதுக்கு பிறகு மக்களை கஷ்டப்படுத்த வேண்டாம், எங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் என்றெல்லாம் கேட்டார்கள். நல்லூர்லேயும் பின்னேறம்தான் ஒளி வீதியிலே உலா வருகிற விடயங்கள் நடைபெறும். ஆகையினாலே நாங்கள் அதனை மதியத்தோடு நிறுத்துமாறு சொன்னோம். அதை சொல்லுவதற்கு முன்பதாக நான் தலைவரோடும் பேசியிருந்தேன். அமைச்சரவை பேச்சாளருடைய ஊடக சந்திப்புக்கு பிறகுதான் அந்த அறிவிப்பையும் கொடுத்தோம். அமைச்சரவை பேச்சாளர் ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னார். முத்தையன்கட்டு இராணுவ முகாம் அகற்றப்பட இருக்கிறது என்று சொன்னார். முழுவதுமாக அகற்றப்படுவதாக சொல்லவில்லை, அதனை வேறு இடத்துக்கு இடமாற்றம் செய்ய போகிறோம் என்று சொன்னார். எங்கே இடமாற்றம் செய்ய போகிறார்களோ தெரியாது, ஆனால் அந்த இடத்திலிருந்து அகற்றுவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 3 இராணுவ வீரர்கள் கைதாகி இருக்கிற விடயம் எங்களுக்கு தெரியும். ஆகவே அரசாங்கம் சில நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது, நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த இராணுவ முகாம்களை மக்கள் மத்தியிலிருந்து அகற்றுகிற விடயத்திலே இன்னமும் அது செய்யப்படவில்லை. செய்தால் நாங்கள் வரவேற்போம். அரசாங்கம் இதை அறிவித்திருக்கிறது. நாங்கள் ஹர்த்தால் அறிவித்த பிறகுதான் அரசாங்கம் சொல்லுகிறது முத்தையன்கட்டு இராணுவ முகாம் அகற்றப்படும் என்று சொல்லுகிறது. அதுக்கான நடவடிக்கைகளை ஏற்கனவே எடுத்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நேற்றைய ஊடக சந்திப்பிலே மிக தெளிவாக 2-3 விடயங்கள் வெளிப்பட்டன. ஒன்று, கைது செய்யப்பட்ட 3 இராணுவ வீரர்களிலே ஒருவர் இந்த இளைஞர்களை தாக்கியதற்காக கைது செய்யப்பட்டார் என்று போலீஸ் பேச்சாளர் சொல்லுகிறார். மற்ற 2 இந்த இளைஞர்களை இராணுவ முகாமுக்குள்ளே அழைத்து வந்ததற்காக கைது செய்யப்பட்டதாக சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் அனுமதியின்றி உட்பிரவேசித்தார்கள் என்று சொல்ல முடியாது. பலதரப்பட்ட கணக்கு வழக்குகள் எல்லாம் மக்களோடு இவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்படியான இராணுவமயமாக்குதல் மிக மிக மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்துகிறது. இது ஒரு உதாரணம் மட்டும்தான். ஆகையினாலே இதனை செய்வதாக சொல்லியிருக்கிற அரசு, அந்த கட்சி இன்னமும் அதை செய்யவில்லை. அதை செய்ய வேண்டும் என்று இதனை முன்னெடுத்திருக்கிறோம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த அழைப்பை முழுமையாக ஏற்று இதற்கு ஆதரவு நல்கிய அனைவருக்கும் நாங்கள் முதல்ல நன்றி செலுத்த வேண்டும். கடைகளை பூட்டி ஹர்த்தாலை அடையாளமாகத்தான் செய்யுமாறு நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த அடையாளத்தை திட்டத் தெளிவாக பல்வேறு மாவட்டங்களிலேயும் வடக்கு கிழக்கிலே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முதலிலே இந்த நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலும் இருந்து மக்களால் பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி. இது யாழ்குடா நாட்டிலே மட்டும் இயங்குகிற கட்சி அல்ல. ஆகவே நாங்கள் எங்களுடைய மாவட்ட தலைவர்களோடும் கலந்து ஆலோசித்து
கட்சியாக எடுத்த முடிவு இது. இதனை நாங்கள் அறிவித்த போது தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் வடக்கு கிழக்கு வெளியே இருந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக இந்த விடயத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை வெளிப்படையாக சொன்னார்கள். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நீண்டதொரு அறிக்கையை வெளியிட்டு எங்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழீழ விடுதலை இயக்கம் நேற்றைய தினம், ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவர்கள் தங்களுடைய ஆதரவை இந்த ஹர்த்தால் போராட்டத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு கட்சி கூட இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் மௌனமாக இருந்த கட்சிகள் இருக்கின்றன. இன்றைய தினமும் சில இடங்களிலே ஒவ்வொரு கட்சிகளைச் சேர்ந்தவர்களுடைய கடைகள் மட்டும் திறந்திருந்ததாக நாங்கள் அவதானித்தோம். பெயர்களை சொல்லி இந்த விடயத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் பேசுகிற மக்கள் உணர்வுபூர்வமாக இன்றைய தினம் ஹர்த்தாலை அனுஷ்டித்திருக்கிறார்கள். விசேடமாக முஸ்லீம் மக்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே, திருவோணமலை மாவட்டத்திலே, வவுனியாவிலே நான் நேரடியாக பார்த்தது முஸ்லீம் பஜார் அப்படியே முழுக்க மூடப்பட்டிருந்தது. மன்னாரிலே அவர்களுடைய கடைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. யாழ் நகரத்திலே கூட முஸ்லீம் கடைகள் கூடுதலாக இன்றைக்கு மூடப்பட்டிருந்தன. சில திறந்திருந்தன, ஆனால் பல கடைகள் மூடப்பட்டிருந்தன. ஆகவே வடகிழக்கிலே இராணுவ பிரசன்னம் எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்த தமிழ் பேசுகிற மக்கள் இந்த விடயத்திலே கரிசனையாக தங்களுடைய எதிர்ப்பை வெளிக்காட்டினதுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வவுனியா நகரத்தை பொறுத்தவரையிலே வவுனியா வர்த்தக சங்கம் இதற்கு தாங்கள் ஆதரவு இல்லை என்று அறிவித்தார்கள். பின்னர் அவர்களோடு எங்களுடைய வவுனியா நகரத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் பிறிதொரு கூட்டத்தை நடத்திய பிறகும் கூட வணிகர் சங்க தலைவர் ஆதரவில்லை என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் அவரே நின்று ஊடகத்துக்கு அறிவிக்கிறார், வவுனியாவிலே ஹர்த்தால் வெற்றி அளித்திருக்கிறது என்றவர் சொல்லுகிறார். என்னோடு முரண்பாடான சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். ஆனால் கடைகள் தாங்களாகவே இயல்பாகவே பூட்டியிருக்கிறார்கள். எங்களுக்கு ஒருவரும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நாங்களாகவே பூட்டியிருக்கிறோம், ஹர்த்தால் வெற்றி என்று அவரே அறிவிக்கிறார். ஆகவே அந்த ஒப்புதல் வாக்குமூலத்துக்கு அவருக்கும் நன்றி தெரிவிக்கிற அதே வேளையிலே யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும்தான் நிலைமை வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது. மூலை முடுக்கெல்லாம் தமிழ் மக்கள், தமிழ் பேசுகிற மக்கள் வாழுகிற கிராமப்புறங்களிலெல்லாம் மக்கள் உணர்வுபூர்வமாக கடைகளை மூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அதே வேளையிலே மிகப்பெரிய நகரமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளமாக திகழ்கிற யாழ் நகரிலே அதற்கு மாறான ஒரு செயற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது. நாங்கள் அதனை ஒத்துக்கொள்ளுகிறோம். கவலைக்குரிய விடயம், சற்று வெட்கமாகவும் இருக்கிறது. ஆனால் அப்படியாக நடந்திருக்கிறது. அதுக்கான காரணங்களை நாங்கள் பிறகு ஆராய்வோம். குறிப்பாக இந்த வடகிழக்கிலிருந்து ராணுவத்தை வெளியேற்ற சேர்த்துறதுக்கு இந்தியா கட்டால மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்துட்டு முன்னெடுக்க இருக்கிறீங்களா? இந்தியான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை காட்டியிருக்கிறீங்க மக்களை அணிதிரட்டி. அதே மாதிரி வேறு ஏதாவது செயற்பாடு நீங்கள் முன்னெடுக்க இன்றைக்கு செய்தது ஒரு அடையாள நிகழ்வு. அதாவது இந்த விடயத்துக்கு குறித்து கவன ஈர்ப்பு தெற்கிலே இது சம்பந்தமாக நிறைய கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்துருப்பீர்கள், தென்னிலங்கையிலே சிங்கள ஊடகங்கள், ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் இதை குறித்து நீண்ட வியாக்கியானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நிறைய பேர் தொலைபேசி அழைப்படுகிறார்கள். ஆகவே இந்த விடயம் முன்னாலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனி ஒவ்வொரு இடத்திலேயும் நாங்கள் நிச்சயமாக அந்தந்த இராணுவ முகாம்களை சுட்டிக்காட்டி போராட்டங்களை நடத்துவோம். அதற்கு ஆகஸ்ட் 29ஆம் தேதி பருத்தித்துறையிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முதல்ல ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நல்ல விடயம். அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். அதே போல் மற்ற இடங்கள்லையும் எங்களுடைய தவிசாளர்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் அதனை முன்னின்று நடத்துவோம்.
குறிப்பாக இந்த மன்னாரில் அந்த காற்றாலை விஷயம் தொடர்பில் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்து சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்குது. அதே மாதிரி நீங்கள் இது தொடர்பில் கட்சி ரீதியாக போய் ஜனாதிபதி மட்டத்தில் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது? ஜனாதிபதி பேசுவார். நான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். 3 நாட்களுக்கு முதல் ஜனாதிபதி என்னோடு பேசினார். நாங்கள் 3 பேரை கைது செய்து விட்டோம், அந்த இராணுவ முகாமை நாங்கள் மூடுகிறோம், எதற்கு ஹர்த்தால் என்று என்னோடு பேசினார். நல்ல விடயம், நீங்கள் அதனை செய்யுங்கள். ஆனால் இந்த விடயத்தினுடைய கோரத்தன்மையை, இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை வெளிக்கொண்டு வருவதற்காக நாங்கள் அடையாளமாக செய்கிறோம் என்று தான் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். ஆகையினாலே அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம், பல இடங்களை நாங்கள் சுட்டி காட்டுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கிளிநொச்சியிலே பிரதான வீதியோடு இருக்கிற வாசிய சாலையிலே இராணுவம் குடிகொண்டிருக்கிறது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் திரு சம்பந்தனோடு நாங்கள் எல்லாம் சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்கள் அதை இடம் மாற்றுவதாக எல்லாம் சொல்லி இன்னமும் நடக்கவில்லை. பாடசாலை விளையாட்டு மைதானங்கள் இராணுவத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியான விடயங்கள் இருக்கிறது. ஆகவே அவற்றை நாங்கள் முன்னிலைப்படுத்தி ஜனாதிபதிக்கு அறிவிப்போம். அது அகற்றப்படாத விடத்து அங்கே நாங்கள் மக்கள் போராட்டங்களை நாங்களே நடத்துவோம். கர்த்தால் தொடர்புகளை வந்து தங்களுடன் கலந்து ஆலோசிக்கிறேன். தொழிற்சங்கங்கள், சிவில் சமூகங்கள், இல்லை பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் போன்ற அந்த பொது அமைப்புகளோட கலந்துரையாடல, இல்லை கட்சிகளுடன் கலந்துரையாடாமல் தன்னிச்சையாக அறிவித்தபடியாகத்தான் அதுக்கு தாங்கள் ஆதரவு கொடுக்கல என்ற விஷயமும். மற்றது இப்போ தாங்கள் ஆதரவு இல்லை அல்லது இதை என்றால் இராணுவமயமாக்கலை வந்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பாங்கு வந்துடும் என்ற ஒரு காரணத்துக்கான தான் மௌனம் காத்து வந்து ஒரு கருத்து இருக்குது. இப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்க? கலந்து பேசி ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. மரணம் ஒன்று நிகழ்ந்தவுடனே அதை நாங்கள் குறிவைத்து அது எதனாலே நிகழ்ந்தது, இந்த இராணுவமயமாக்கலினாலே ஏற்பட்ட ஒரு விளைவு என்பது அதை சுட்டி காட்டுகிற ஒரு விடயம், உடனடியாக செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். எங்களுடைய கட்சிக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது. ஆகையினாலே நாங்கள் கட்சியிலே பேசி தான் முடிவெடுத்தோம். கட்சி உயர்மட்ட குழுவிலே நாங்கள் பேசி ஒரு முடிவெடுத்து அறிவித்தோம். அதிலே 15ஆம் தேதியை மாற்றும்படியாக ஒரு எம்பி எங்களிடத்தில் கழகத்தில் கேட்டிருந்தார். பிறகு நாங்கள் அதனையும் மாற்றினோம். ஆகவே கட்சிக்குள்ளே நாங்கள் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு அனைவரையும் விசாரித்து செய்வதா இல்லையா என்று கேட்டு காலத்தை இழுத்தடிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை. இந்த விடயம் முக்கியமானதான் ஒரு விடயமாக இருந்தால் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்க வேணும். அது யார் செய்தார்கள் என்பதல்ல, எங்களை கேட்டு செய்தார்களா என்பதும் அல்ல. அந்த விடயத்துக்கு அது முக்கியமானது, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய விடயம்னு சொன்னால் ஆதரவு கொடுக்க வேணும். எங்களை கேட்காமல் செய்துட்டார்கள், ஆனபடியாக நாங்கள் ஆதரவு எப்படி கொடுக்கறது என்று நினைக்கக்கூடாது. நாங்கள் அறிவித்த உடனேயே நாங்கள் கேட்காமலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தார்கள். நாங்கள் அவர்களிடத்தில் கேட்டிருக்கேன். வந்து இவ்வாறான போராட்டங்கள் அறிவிப்புகள் வந்து தமிழ் தேசியம் சார்ந்து தாங்கள் செயற்படுவதாக காட்டிக்கொள்வார்கள் அல்லது அது சேர்ந்து செயற்படுகிறவர்கள் தான் இவ்வளவு காலம் வந்து இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுத்திருக்கிறதாகவும் எம்ஏஎஸ் சுமந்திரன் என்பவர் வந்து இவ்வாறான போராட்டங்களை முன்னெடுத்ததில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து இருப்பார். அவ்வாறான நிலையில வந்து இந்த முறை வந்து எம்ஏஎஸ் சுமந்திரன் அவர்கள் முந்திக்கொண்டு நான் முன்னெடுத்த போராட்டமே அல்ல. இது எங்களுடைய கட்சி அறிவிப்பு, தலைவரும் நானும் கையொப்பமிட்டு தான் அந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. எங்களுடைய உயர்மட்ட குழுவில் பேசப்பட்டு முடிவெடுக்கப்பட்டு தான் அது அறிவிக்கப்பட்டது. அதை நான் சொன்ன ஜனாதிபதிக்கு நாங்கள் எழுதின கடிதத்திலேயும் அதிலேயும் ஒரு சிபாரிசாக சொல்லப்பட்டது, தலைவரும் செயலாளரும் ஜனாதிபதியோடு கடிதம் எழுத வேண்டும் என்று. அந்த கடிதத்தில் நாங்கள் எழுதின கையெழுத்து போட்டு எழுதின கடிதத்திலே நாங்கள் சொல்லிடுறோம் ஹர்த்தால் செய்கிறோம்னு சொல்லி. ஆகையினால் இது நான் கட்சியில் பொதுச் செயலாளராக இருக்கிற காரணத்தினால சில விடயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கின்றைக்கும் நான் ஐயா பேச சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது கூடுதலாக சொல்லியிருந்தால் நான் சொல்கிறேன்னு சொன்னார். ஆனபடினால அடுத்தது இப்படியான எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறோம். ஆட்களுக்கு ஞாபக மறதியோ என்னவோ தெரியவில்லை. வழிவடக்கில் 6300 ஏக்கர் காணிகளை பிடித்த போது போராட்டம் நடத்தினது நாங்கள் விடுவிக்க சொல்லி. அப்படியாக பல போராட்டங்கள். சம்பூரில் உண்ணாவிரதம் இருந்தது. இப்போ வேண்டாம், புத்தகங்களில் படங்கள்லாம் இருக்குது. இப்போ 12 வருஷங்களுக்கு முதல் சம்பந்தன் ஐயா நானும் ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து போராட்டம் நடத்தின படங்கள் எல்லாம் இருக்குது. இந்த போராட்டங்கள் நாங்கள் நெடுநாட்களாக செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இது மட்டுமில்லை, இது P2P யார் நடத்தினது?
இன்றைக்கு போர் முடிந்த பிறகு நடந்த பிரதானமான போராட்டம் P2P எழுச்சி இயக்கம் வந்து யாரோ எல்லாம் அதுக்கு கிரெடிட் வாங்கி கொண்டு போகிறாங்க. ஆனால் இப்போ சிவாஜிலிங்கத்திட்ட போய் கேட்டு பாருங்க, அவர் கூட சந்திப்பு வச்சு சொன்னவர், பொத்துவில்ல சாணக்கியனும் சுமந்திரனும் இருந்திருக்காவிட்டால் அதை விட்டு ஒரு அங்குலம் கூட அது நகர்ந்திருக்காதுண்டு. P2P நடத்தினது யார்? அப்படியான போராட்டங்களை நடத்தினது யார்? ஆகவே ஞாபக மறதியால் சிலர் இருக்கலாம். ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இந்த போராட்டம் என்றாலும் தங்களைத்தான் வருத்துற மாதிரியும் ஹர்த்தால் போன்ற போராட்டங்களை நடத்துவதாயும், ஆனால் அரசியல் தலைவர்கள் தாங்களா இந்த ஒரு போராட்டத்தில் விடுபடையில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. குறிப்பாக முக புத்தகங்களில் எழுதப்படுது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ நான் சொன்ன P2P வந்து நாங்கள் தான் முன்னால் நடந்தினாங்க. அதே மாதிரி நாங்கள் தான் நடந்தினாங்க. எங்களைத்தான் போலீஸார் தடுத்தது. நாங்கள் தான் போலீஸாருக்கு முகம் கொடுத்தினாங்க. பல போராட்டங்கள் அப்படியாகத்தான் நடந்திருக்குது. நாங்கள் முன்னால் போனதாலேயே போராட்டங்கள் நடத்தக்கூடியதாகவும் இருந்திருக்கிறது. ஆகவே அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் ஹர்த்தால் போன்ற போராட்டம் மக்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறன்றது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். இந்த விஷயத்தை நாங்கள் முன்னால் கொண்டு வரதுக்கு உங்களுடைய ஆதரவையும் கொடுங்கள் என்று. விரும்பினவர்கள் ஆதரவு கொடுக்கலாம், இல்லை நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள், ஆதரவு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அதை கேட்குற உரிமை எங்களுக்கு இருக்குது. ஆதரவு தர்றதும் தராததும் அது அவர்களுடைய பிரச்சனை. போராட்டத்தை பொறுத்தவரையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக அடுத்தது நாடு தளாவிய ரீதியில் வடக்கு கிழக்கு மட்டுமல்ல, கொழும்பிலிருந்து கடைசியாக மஹிந்த ராஜபக்சன்ற தங்கல்ல அவர்கிட்ட எல்லாத்தையும் கிட்ட தான் அந்த முடிவிட்டு நாங்கள் சிங்கள தமிழ் எல்லாரையும் அந்த போராட்டம் நாங்கள் தான் முன்னெடுத்தினோம். அப்போ அந்த கடைசி நாளில் நான் கலைஞர் மாவேச ராஜாக்களும் கலந்து கொண்டாங்க. அங்கேயே போனாங்க, எல்லா இடம் போயிருந்தோம். அப்போ அவருடைய போராட்டங்கள் என்பது புதுசல்ல. ஆனால் சில சமயங்களில் இந்த விடயத்தில் இதை ஒன்று தான் தெளிவுபடுத்தணும். இதை கொச்சப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட ஒரு விடயம். அந்த ஒரு மனிதனுடைய கொலையை வச்சுக்கொண்டு நாங்கள் அது ஒரு பாயிண்டர் என்று நான் சொல்லினேன். அது ஒரு சுட்டி, அது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் அதை வச்சு எல்லாருமே அவருடைய கொலை தான் என்று சொல்லி அதை ஒரு குறைச்சி மதிப்பிடக்கூடிய ஒரு நிலம். எங்களோட நோக்கம் வந்து அது அல்ல. அது பகிரங்கமாக சிலால் சொன்ன மாதிரி ஒரு பரந்துபட்ட இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான அவர்கள் சமூகத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டு அவர்கள் எந்த அளவுக்கு சமூகத்தை சீர்குலைக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுற ஒரு நாடு. இப்போ தான் நான் சொல்ல சந்தர்ப்பம் அந்த சுட்டி சந்தித்த பொழுது சொல்கிறேன். ரெண்டாவது, ஒரு தரம் ஆதரவில்லை ஆதரிக்கையில் என்றது அது அவரவற்ற விருப்பத்தானே வேண்டுகோள் விடுக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா தமிழரசு கட்சியின் உள்ளுக்கும் பிரச்சனை. இப்போ நான் யோசிச்சேன், எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மட்டுமல்ல, தமிழரசு கட்சிகளில் இந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் லண்டன் கிளையண்டோண்டு எதிர்க்க சொல்கிறாங்க. லண்டனில் கிளியே இல்லை, உத்தியோகபூர்வமான கிளியே லண்டனில் இல்லை. யாப்பின்படி கூட நாட்டுக்கு வெளியில் கிளை உத்தியோகமாக வச்சிருக்கே இல்லாது. அப்போ ஒரு உதவி ஒரு அமைப்பு யாரையும் வச்சிருக்கலாம், அது எங்களோட அனுசரணையோட. இப்போ ஒத்துக்கொள்ளாதவர்கள் இப்போ எங்களோட இருப்பார்கள், நாங்கள் எப்படி அவர்களை வச்சிருக்கிறது? அந்த கிளை என்று அவர்கள் அறிவித்த போதே நாங்கள் உத்தியோகபூர்வமாக மத்திய செயற்குழு அறிக்கை விட்டது அப்படி அது எங்களுடைய கிளை அல்ல என்று. ஆனால் இப்போ அப்போ இந்த என்னென்றால் இதில் எதிர்ப்பு எங்கே இருந்து வருதுன்றது பார்க்க முடியும். சில பேர்கிட்ட அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கட்சிக்குள்ளேயே புலவண்ட மாதிரியான ஒரு கருத்தும் பரவப்பட்டிருக்கு. அது சில பேருக்கு விளங்காது தானே. லண்டனில் ஒரு கிளை இருக்குது, இவைகளுக்கெல்லாம் மாறு அப்படியான ஒரு கருத்தை பரவப்படுறது அது உண்மையில் தவறு. அப்படியான சில இது. ஆனால் உண்மையாக யார் செய்தாலும் சரியாக செய்யப்படுகிறதா என்று தான் பார்க்க வேணும். கூட்டாக செய்ய வேணும் என்றால் இதே நான் யதார்த்தத்தை பார்த்தால் யதார்த்தம் உண்மை என்ன, நாங்கள் கூப்பிட்டா என்ன சொல்கிறோம், எல்லாத்துக்கும் தமிழரசு கட்சி தான் செய்யும். தமிழரசு கட்சி செய்ய வேண்டிய கடப்பாடு இருக்குது. அந்த கடப்பாட்டை தமிழரசு கட்சி நிறைவேற்றும். யாரோ நாங்கள் சொல்லாமல் இல்லையே, கேட்காமல் இல்லையே.
பகிரங்கமாக நாங்கள் அழைப்பு கொடுத்தினாங்க. பகிரங்கமாக அழைப்பு போராட்டம் என்ற வகையில் இதை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். எங்களுடைய சில முடிவுகளை கேட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற குரல் கொடுப்பார்கள். அதனுடைய நாங்கள் கூட்டாக எங்களுடைய கட்சி இன்றைக்கு செயல்படுது. அதன் அடிப்படையில் சில தீர்மானங்கள் நாங்கள் எடுக்கிறோம். எல்லா கலந்து பேசல் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அண்மை காலத்தில் பொலிட் பீரோ, பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஏனியாவுக்காக கலந்து பேசித்தான் முடிவெடுக்கிறோம். மனவழியால் தனி முடிவு என்றும் இல்லை. தனியாக கட்சி எடுக்கிறேன்னா எங்களை கட்சிக்கு பொறுப்பு இருக்குது, மற்ற எல்லாருமே எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அதுக்காக நாங்கள் அதை குறைச்சி நாங்கள் மதிப்பிட இல்லை. தமிழரசு கட்சி தன்னுடைய கருத்தை செய்ய இன்னை கேட்கல உன்னை கேட்கலண்டா இப்போ அது எல்லா இடம் நடக்குத்தானே. பஸ்ஸில் கோரிக்கை விட நாங்களும் போகலை. உண்மையை சொல்ல தானே வேணும். எங்களுக்குள்ள முரண்பாடு, சில உடன்பாடு இல்லை. அது மாதிரி அவையிலும் உங்களோட வரையலான்னு சொல்லக்கூடும். அதெல்லாத்தையும் தவிர்த்து எங்களுடைய பொறுப்பை நாங்கள் செய்திருக்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லுவேன், ஒற்றுமையற்று சொல்லுறவர்களான், நான் திருப்பி அதை சொல்கிறேன், அவர்களான் ஒற்றுமையை குழப்பினார்கள். இப்போ எனக்கு தெரியும், இந்த முனிசிபல் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற இது எல்லாத்தையும் திறந்து அரைவாசி இது பூட்டியிருக்கு, அரைவாசி திறந்துருக்கு. ஆனால் ஏனைய இடங்களில் சந்தைகள் சொல்லி அதாவது அன்றாடம் உழைக்கிற சந்தை வியாபாரிகள்லாம் கடைக்காரர் அல்ல. எங்கே இருக்க நீங்கள் எல்லா சந்தையிலும் சாவச்சேரி சந்தை இருக்கா, சுண்ணாய் சந்தை இருக்கா, மருதாவடம் சந்தை இருக்கா, சந்தைகள் பூட்டப்பட்டுத்தானே இருக்குது, ஆதரவுத்தானே இருக்குது. அப்போ ஆதரவு இல்லைன்னு இல்லை. யாழ்ப்பாண நகரத்தில் அந்த யாழ்ப்பாண பிரதேசம் ஒரு கடும் அரசியல் பிரதேசம் இந்த நாட்டில். அது பேர் போன பிரதேசமாக வந்துட்டுது. ஆனால் அது குறைவு தான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறோம். ஆதரவு குறைவு தான். ஏன்னா அந்த கருத்து ஒரு அடைஞ்ச பலமாக இருக்குது. ஆனால் ஏனைய இடங்களில் அது இல்லை. அதனுடைய நீங்கள் கேட்குற கேள்வி அல்லது கேட்குறது வெற்றியா தோல்வியா? வெற்றிய தோல்வியை நாடி ஒரு விடயங்கள் நாங்கள் தீர்மானிப்பது இல்லை. இது செயல்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் ஒரு வகையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அனுரகுமார் திசாநாயக்கா பேசியிருக்கிறார், விமல் ரட்நாயக்கா பேசியிருக்கிறார், ஜாதிசா பேசியிருக்கிறார், எல்லாரும் பேசியிருக்கிறார். ஏன் இந்த கருத்தாலே அறிவித்ததால் பேசப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனை வெளியில் கொண்டுவரப்பட்டிருக்கு. அதுதான் வெற்றி. ஆக ஊடகங்களுக்கு நன்றி சொல்ல வேணும். ஏன்னா சிலது எங்களுக்கு எதிராக போட்ட ஊடகங்களும் இருக்கத்தான் செய்யுது. அது அவன் சுதந்திரம், அதுவும் வெற்றி தான். இப்போ நான் சொன்னேன் தமிழரசு கட்சின்னா உள்ளுக்கு போட்டு எனக்கே பிள்ளைங்க எங்கடா இருக்குன்னு அப்பேன் தான் பார்த்தா லண்டனில் கிளை இருக்குது. லண்டனில் கிளையா இல்லை. ஆனால் ஊடகத்துக்கு பிள்ளை இல்லை. ஏன்னா ஊடகக்காரருக்கு தெரியாது லண்டனில் கிளை இல்லை. அவை அங்கே இருக்கிறவ தாங்கள் கிளை என்று சொல்லிக்கொண்டு ஊடகமும் போடுது. அப்படி ஒன்றுமே கிடையாது. கட்சிக்குள்ள முரண்பாடும் கிடையாது. மற்றது நான் ஏற்கனவே சொன்னேன், மௌனம் சம்மதம், எல்லாரும் சம்மதத்தில் நின்றவை, ஒரு தரம் மறுத்து விடையில். என்னது காரணம்? எல்லாரும் சொன்ன மாதிரி இது தேவை. இதை பற்றியான தொடர் நடவடிக்கை தொடரப்படும். குறிப்பாக எங்களுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுப்பார்கள், பேசுவார்கள். ஆகவே இது டீமிலிட்டரைசேஷன் என்ற ஒரு ப்ரோசஸினுடைய ஒரு பகுதி. இது இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான செயல்பாட்டினுடைய ஒரு அம்சம்தான் இன்றைய ஹர்த்தால். இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி பிடிக்கிறேன். நான் ஹர்த்தாலுக்கு நான் என்ன பொறுத்தவரையில் இயக்க காலத்திலேயே ஹர்த்தாலுக்கு உடன்படாதான் நான் அது. ஆனால் இதுக்கு ஏன் இந்த ஹர்த்தால் வடகிழக்கு இணைஞ்சு எல்லா மாவட்டத்திலையும் ஒரு சேர செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தால் அது ஒரு ஹர்த்தாலாகத்தான் இருக்க முடியும். தனித்தனியாக செய்ய முடியாது. அதை தமிழரசு கட்சி மட்டும்தான் செய்யலாம். அதனுடைய தான் செய்யலாங்க. அதனுடையால் உண்மையாக பல கட்சிகள் ஆதரவு தெரிவித்து அவையில் தொழிலாளர் சொன்ன மாதிரி நாங்கள் நன்றியாக இருக்கணும். அவர்கள் உடன்பட்டு நாங்கள் ஓடி போய் சொல்லலை. ஆனால் உறவுக்கு போகிறோம். இப்போ மன்னாரிக்கெல்லாம் நான் போனான், அவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு போனான். நாங்கள் அவர் உடன்படுவோம். இப்போ சில பேருக்கு நாங்கள் போகிறதே விருப்பம் இல்லை. அது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? ஒன்றில் ஆதரவாக இருப்போம், இல்லை மௌனமாக இருப்போம். ஆனால் நாங்கள் போராட்டங்களுக்கு ஒரு காலம் மறுத்தலுக்கு யாருக்கும் மறுத்து நிற்கல. இப்போ மன்னாரில் இருக்கிற போராட்டத்துக்கு நான் போய் சொல்லிப்பட்டு வந்தேன். எங்களுடைய ஆதரவும் தமிழரசு கட்சியில் முழு ஆதரவு உங்களுக்கு உண்டு என்று சொல்லிப்பட்டு வந்தேன் கட்சி சார்பில்.
அப்போ அப்படி நாங்கள் எங்களுக்கு ஆளை பிடிக்கல, நான் சொல்லலைன்ட்டு நான் சொல்லலை, போனேன் போயிட்டு நான் அதுவும் நான் பொது செயலாளரும் சொல்லி நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். நான் தனியாக போகல, எங்கள்கிட்ட கலந்து பேசுகிறேன். சில பேருக்கு தெரியும் நான் சுமந்திரன் தனியாக டிசிஷன் எடுக்க, சிவஞானம் தெரியும் 2 பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்க. அப்படி இல்லை, நாங்கள் கலந்து பேசி முடிவெடுத்து பேசுகிறோம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறோம், பலிப்பீரோவில் போடுறோம், பார்லிமெண்ட்டில் ஷேர் பண்ணுறோம். அதனுடைய இந்த முடிவு நல்ல விஷயம், அது எல்லாரும் சொல்லினோம். எடுத்தாக்கள் புலியாண்டு சொல்கிறவையும் இருக்கணும். தமிழரசு கட்சி தானே எடுத்தது, இது கட்சி எடுத்த முடிவு. கட்சி எடுத்ததில் சில பிள்ளைகள் இருக்குது, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். சில இடங்களில் சேர்க்காம விடலாம்ன்றது வேறு விஷயம். ஆனால் நல்ல விஷயம் யார் செய்தாலும் அது வரவேற்க வேணும். நாங்கள் வரவேற்போம், இனிமேலும் யாரும் செய்தால் வரவேற்போம். மற்றது ஊடகங்களுக்கும் தெளிவாக நன்றி சொல்லிச்சு. 2 ஊடகம் வெட்டினது தான், அது வேறு. ஆனால் எல்லா ஊடகங்களும் ஆதரவு தந்தது, அதனால் மறக்க இல்லாது. ஊடகங்களுக்கு இல்லாட்டி இந்த அளவுக்கு பூட்டுப்படாது கடை. சந்தையால் பூட்ட மாட்டான். எனக்கு அன்றைக்கு ஒரு ஐயோ வகுத்தில் அடிக்கிற பெரிய அடைக்க வகுத்தில் அடிக்காது. சின்ன கடையில் அவன் ஒன்று அன்றாடம் பிழைக்கிற கடைக்காரன் மரக்கறி விடைக்காரனுக்கு தான் பாதிப்பு வரும். அவன் நிற்கிறான், அவன் பூட்டிப்படான். யார் என்னென்றால் இந்த உணர்வு எங்கே இருக்குது, அதை தட்டி எழுப்போம். அதனபடியால் இதுக்கு ஊடகங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, அழைச்சதுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னும் நான் அதில் இந்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் சொன்னான், இது ஒரு அதை வச்சு தான் அதே ஒரு அனுபவம் தான் அவன் கிரிமினல். அவன் கிரிமினல்னா நீங்கள் அடித்து கொள்ள சொல்லியிருக்கான் இல்லையே, கூப்பிட்டு அடிக்க சொல்லியிருக்கான் இல்லையே. அவன் கிரிமினல் தான், எங்களுக்கு தெரியும் தான். ஆனால் சாயங்க தெரியாது, செத்தாப்புறம் தான் தெரியும். அதுதானே அது வேறு. ஆனாலும் அவன் அடிக்கிறாது, தாக்கிறாது, அது ஒரு விஷயம். ஆனால் கரெக்டால் நான் என்ன சொன்னேன், இனிமேல் நாங்கள் கிட்டடியில் கரெக்டாக கூப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டோம். அது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது எங்களுக்கு தெரியும். இது ஒரு உச்சகட்டத்தில் செய்யப்பட்டது. இதை தொடர் போராட்டங்கள் வித்தியாசமான முறையில் செய்வோம். நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் முன்னின்று செய்வோம். ஐயா பயங்கரவாத தடுப்பு சட்ட போராட்டத்தை பற்றி சொன்னார். 25 மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக பயணிச்சிருவாங்க நாங்கள், சரியா? நானும் சாணக்கியன் எம்பியும் எல்லா மாவட்டத்துக்கும் போனாங்க. வீதி வீதியாக நாங்கள் தான் முன்னுக்கு நின்ற நாங்கள். காளிமுகத்திடலில் அதை செய்ய வழிகிட்ட போது நாங்கள் வச்சுருந்த ஊர்தியை போலீஸ் வந்து கடத்தி கொண்டு போனது, திரத்தி பிடிச்சு கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்து அதில் வச்சு நடத்தினாங்க காளிமுகத்திடலில் அந்த கையெழுத்து போராட்டம். நாங்கள் முன்னுக்கு நின்று செய்த நாங்கள் எல்லாம் அப்படியே ஏதோ நான் ஞாபக மறதியோ இல்லை என்ன வியாதியோ தெரியலை, ஏதோ நாங்கள் இது செய்யலை, ஏதோ 3-2 பேர் நோ செய்கிற மாதிரி. அவர்களெல்லாம் அங்கே இருந்தவேல் அந்த நாட்களில் அதில் செய்ய அங்கே இருந்தவேல் ஒன்லையும் பங்கு பெற இல்லை ஒன்லையும். இப்போ நான் இதை சொல்கிறதுக்கு காரணம் வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கிறன்ற போர்வையில் இன்னொரு சட்டத்தை கொண்டு வர பார்க்குறார்கள். அந்த 25 மாவட்டங்களுக்கு நாங்கள் போன போது எல்லா மாவட்டத்திலையும் ஜேவிபியுடைய பிரதான உறுப்பினர் எங்களோடு நின்று இந்த சட்டம் முற்றாக நீக்கப்பட வேணும், இதுக்கு மாற்றீடாக ஒரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்று தெளிவாக சொன்னவர்கள். அவர்கள் இப்போ மாற்றீடாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வர பார்க்குறார்கள். நாங்கள் இதுக்கு எதிராக நாங்கள் போராடுவோம். நாங்கள் இதுக்கும் பின்னிக்க போகிறது இல்லை. அது இந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை மீறினால் நாங்கள் அதுக்காக செய்வோம். இந்த அரசாங்கம் இணைந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதா இருந்தால் நாங்கள் அதுக்கு ஆதரவு கொடுப்போம். இன்னும் ஒன்று, அதை சொல்ல இல்லை, இதை சொல்ல இல்லை, அது இருக்குது, இது இருக்குது, இதை சொல்ல இல்லையாண்டா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு அரசியலோ ரீதியாகவோ நிர்வாகம் ஒரு ஃபோக்கஸ் அண்ட் ஒன்றில் இருக்க வேணும். இப்போ நாங்கள் டீமிலிட்டரைசேஷன் தான் எங்களுடைய ஃபோக்கஸ். அந்த விடயத்தான் இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாங்க. இப்போது அவரை காண அந்த சில விடயங்கள் இருக்குத்தான், ஆனால் அது எல்லாத்தையும் செய்தா கும்பலில் கோவிந்தாவாக முடிஞ்சுவோம். அதுக்காகத்தான் இந்த இராணுவ பிரசன்னத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக அது வெற்றி அளிச்சிருக்கு. அரசாங்கத்தில் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது சாதனை, அது காணுமென்று தான் நான் நினைக்கிறேன். எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு நன்றி. நேற்றைய தினம் டிடிஎன்ஏ வந்து இந்த ஹர்த்தால் தொடர்பான நிலைப்பாட்டை ஆராய்வதற்காக கூடி முடிவு எட்டப்படாத ஜனநாயக போராளிகள் கட்சியும் வந்து ஆதரிக்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். இது வந்து புதிய ஒரு அரசியல் கூட்டுக்கான கதவை திறக்குமா? இல்லை, கதவை முன்னில் பூட்டவும் இல்லை, கதவை பூட்ட இல்லை, கதவை திறந்தான் இருக்குது. நான் அதுக்காக தான் நிறைய போனேன். கதவுகளை துறக்கிறது எங்களுக்கு தெரியும் தானே, எப்படி துறக்கிற எப்படி பூட்டுறாங்க. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜனநாயக போராளிகள் எல்லாம் இருக்குது. எங்கட கதவு திறந்தே இருக்கு, எங்கட கதவு திறந்தபடியா இருக்குன்னு நெடுக சொல்லிடுறோம்.
பூட்டையில கூட்டையில் நாங்கள் ஒரு நாள் வெந்தன துறக்கிறேன் பூட்டையில் கதவை திறந்துருக்கு ஒரு இல்லை அவையில் அவையிலே தீர்மானிப்பார். உள்ளே வாரதுக்கும் சுயாதீனம் இருக்குது, வெளியில் போகிறதுக்கும் சுயாதீனம் இருக்குது. கதவு திறந்து தான் இருக்குது. இந்த மஹிந்த ராஜபக்ச சொன்ன மாதிரி சலூன் கதவு மாதிரி தான் எங்கட கட்சி கதவு.